ஸ்ரீ போயம்மன் மூவிஸில் வந்து நாங்கள் கரான்னு ஒரு படம் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்ஸ் கம்பெனியில் வந்து கரான்னு சொல்லி இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வெளியில் விட்டுட்ருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 2021 தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி 4 மொழியிலையுமே நாங்கள் பதிவு பண்ணி நாங்கள் ரெக்கார்டு வச்சுருக்கிறோம். இப்போ நாம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ வந்து சுத்தமாக பிஸ்னஸ் பாதிச்சிருச்சு. என்னென்னா நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் எது போட்டாலும் அந்த வேல்ஸ் கம்பெனி பெரிய கம்பெனி அவங்களுக்கு தான் வருது. நம்ம சுத்தமாக அடிபட்டுருச்சு. அதனால தான் நம்ம வந்து கரா வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து டைட்டில் பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இதை வந்து அவங்க வந்து கோர்ட் வந்து தடை செய்யணும். கரான்ற டைட்டில் இதை தடை செய்யணும். 2021 இருந்து 2026 வரைக்குமே நாங்க 2021 இருந்து 2026 வரையிலுமே யூடியூப்ல கரான்ற டைட்டில் போட்டீங்கன்னா பூயம்மன் மூவிஸ் ப்ரொடக்ஷன் பண்ண மூவி தான் வரும். ஆனா கடந்த ஒரு 2 மாத காலமாக கரான்ற ஒரு டைட்டில நீங்க யூடியூப்ல பதிவு பண்ணீங்கன்னா தனுஷுடைய படம் தான் வருது. இதனால எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. நாங்க சின்ன ஒரு பூவையம்மன்ன்றது ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குரிய ஒரு இடமா இருக்குது. அவங்க சின்ன ப்ரொடக்ஷன் தான். அதனால எங்களுக்கு இதனால பாதிப்பு. அதனால எங்களுடைய தலைப்பை அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. அதன்படி தான். மற்றபடி அவங்க கரான்ற பேர்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எங்களுடைய கரான்ற டைட்டில பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்ல, கரா என்ற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஆண் முதலையோட ஒரு பேர் தான். அதை தான் நாங்க ஒரு தலைப்பா வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் காப்பி 2022 23 விஜய் சேதுபதி அவர்கள் மூலியமா நாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது சன் டிவில கூட டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது திடீர்னு எங்களுடைய டைட்டில் கடந்த 2 மாத காலமா கரான்ற ஒரு டைட்டில் அவங்க பயன்படுத்தும் போது இப்ப யூடியூப்ல எங்களுடைய எல்லா ப்ரமோஷனும் எல்லாமே வந்து எல்லாம் பாதிக்கப்படுது. இதுதான் எங்களுடைய விஷயமே, கோரிக்கையை தவிர. இல்லங்க, இல்ல அவங்களுக்கு நாங்க முறையா நோட்டீஸ் அமைச்சிருக்கோம். நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அவங்களும் கேவிட் பெட்டிஷன் எங்களுக்கு எதிராக ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு முறையா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். வேல்ஸுக்கு அமைச்சிருக்கோம், ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அமைச்சிருக்கோம். சரி, ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து சார் எங்களுடைய தலைப்பை அவங்க பயன்படுத்தக்கூடாது தான் எங்களுடைய கோரிக்கையை தவிர சார் தடையெல்லாம் நாங்க கேட்கல சார். அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், அது ஒன்றும் இல்லை. எங்களுடைய தலைப்பை அவங்க பயன்படுத்தக்கூடாது, கரான்ற ஒரு டைட்டில வந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வளவுதான் சார், வேற ஒன்று சார். வேணி சார், நான் இந்த படத்தோட ரைட்டர் டைரக்டர். என் பேர் விஜய் அவதார். இப்போ இந்த ஃபிலிம் வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபிலிம் என் பேர் வந்து விஜய் அவதார். நான் வந்து இந்த படத்தோட ரைட்டர் டைரக்டர். இப்போ இந்த படத்தை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். 2021 ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. 2022 விஜய் சேதுபதி சார் வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யூடியூப்ல நமக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நம்ம டீசரும் 3 சாங் வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா விதமான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து இந்த டைட்டில் வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரமான ஒரு விஷயம். ஸோ எங்களுக்கு இது கிடைக்கணும். அவங்க படம் வந்து நாங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாதோ, இது எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு டைரக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்மு, எங்களோட நோக்கம் என்ன, நாங்கள் வந்து இப்போ சின்ன ப்ரொடக்ஷன், சின்ன டைரக்டர். ஸோ அவங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் எங்களுக்கு வந்து டோட்டல் லைஃப் கரியரே இதுதான். லைஃப்ல ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு சினிமா சான்ஸ் ஒன்று கிடைக்குது. அந்த சான்ஸ்க்காக நாங்கள் வெளியே வரும்போது நமக்கு இந்த டைட்டிலும் ஒரு பாதிப்பு வருதுன்னா, நானும் என் டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். குஜராத்தில் ஒரு கிராக்கடைல் சினிமா, ஒரு பிக்கஸ்ட் கிராக்கடைல் மூவி பண்ணியிருக்கோம். ஒரு மிருகத்தை வச்சு ஒரு படம் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் இருக்கும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு புது டைரக்டர்ஸ்க்கு ஜென்ரலாகவே ஒரு படம் வெளியே வர்றதுக்காக ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும். ஸோ நாங்கள் வேண்டிக்கிறது என்னன்னா, எங்களுக்கு எங்கள் டைட்டில் கொடுங்க, எங்களுக்கு எங்கள் அங்கீகாரம் கொடுங்க. எங்களுக்கு ஒரு புது டைரக்டரா ஒரு முகவரி வேணும். தனுஷ் சார், நான் ஆக்சுவலி உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். எங்கள் எல்லா புது இயக்குனர்ஸ்க்கும் மனசில் இருக்கும் உங்கள் கூட படம் பண்ணணும், உங்களுக்காக நாங்களும் சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட படம் பண்ணணும்னு ஒரு நல்ல நோக்கம் இருக்குது சார். உங்கள் ஃபிலிம் நல்லா சம்பாதிக்கணும், எங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ஷனே இல்லை. எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் சார். எங்கள் படம் கரெக்டாக நல்லபடியாக வெளியே வரணும். ப்ளீஸ் எங்களை கூப்பிட்டு என்னன்றது இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது மட்டும் இல்ல, தமிழ்ல தான் கரடு இருக்கே தவிர ஆங்கிலத்தில் அவங்க பயன்படுத்துற எல்லா வார்த்தையுமே எங்க டைட்டில் தான். KARN போட்டு கரான்ற எங்களுடைய டைட்டில் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. ஏன்னா யூடியூப்ல போனீங்கன்னா தமிழ்ல யாரும் பதிவு பண்ண போறது இல்ல. எந்த இடத்துலயுமே
நீங்க எந்த மொபைல்ல கூகுள்ல போனாலும் KARA தான் போடுவீங்க. அது எங்க டைட்டில தான் பாதிக்குதே தவிர அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணதே தவிர எங்களுது வந்து பாதிக்கப்படுது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஜனவரி 15க்கு முன்னாடி ஜென்ரலாவே கரா டைரக்டர்னு போட்டா ஏன் டீடைல்ஸ் வரும், நம்ம படத்தோட சாங்ஸ், நம்ம படத்தோட டீசர்ஸ் எல்லாம் வரும். இப்போ நீங்க ஜென்ரலா கரா சம்பந்தப்பட்ட எதை போட்டாலும் ஸ்டார்டிங் 10 அவங்களது தான் இருக்கும் தவிர நம்மளது வந்து அங்கீகாரமே இல்லாம இருக்கு. சோ எங்களுக்கு அங்கீகாரம் வேணும். அவங்களது கரை, நம்மளது கரா. சோ நியாயமா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அவங்க யூஸ் பண்ற ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. அந்த தப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க தமிழ்ல கரை, பட் பாத்தீங்கன்னா மத்த லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க அது கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணல. அவங்க மத்த லாங்குவேஜ்ல வந்து கரை வைக்கல, கரான்னு வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் எங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் எங்களை பாதிக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க சார்.